இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்படி இருந்தும் கூட இந்த ஆட்சியில இன்னும் நிர்வாக சீர்கேடு இருக்குது. ஆட்சி எப்படி செயல்படுத்த வேணும்னு தெரியலையே. அதனாலதான் சொன்னேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் பல முறை சொல்லியாச்சு, இன்னும் அதுக்கு தீர்வு காண முடியல. அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அப்படி என்றால் அவர் யார்? 56 சிசிடிவி கேமரா இயங்குவதாகவும் மற்றவர்களும் இயங்கவில்லை என்ற ஒரு வெட்கக்கேடான செயலை இந்த அரசு தெரிவித்திருக்கிறது. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகைகளை செய்தி வந்துள்ளன. சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றன, இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இப்படி சரித்திர பதிவேடு குற்றவாளி எப்படி தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நடமாட முடியும்? பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை புகார் வந்த பிறகு அவரை கைது செய்யாமல் ஏன் வெளிவிட்டீர்கள் என்று மக்கள் கேட்கிறார். காவல் ஆணையாளர் ஒரு கருத்தை சொல்கிறார், இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த முரண்பட்ட கருத்து இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மை நிலையை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதுக்கு சட்டத்துறை அமைச்சர் இவருக்கு பாதுகாப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வெளியாகியுள்ளன. Repco Home Finance, your dream home awaiting you. அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவிலே தெரிந்து கொள்ளக்கூடிய புகழ்மிக்க பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்தில் 23ஆம் தேதி இரவு 7:45 மணி அளவிலே ஞானசேகரன் என்பவர் அந்த பல்கலை வளாகத்திலே அத்துமீறி நுழைந்து அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற மாணவனும் மாணவியும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த மாணவனை அடித்து உதைத்து அங்கிருந்த மாணவியை பலாத்காரமாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்திருக்கின்றார். அதோடு பாலியல் வன்கொடுமை செய்கின்ற அந்த செயல்பாட்டினை அவருடைய செல்போனிலே படம் பிடித்ததாகவும் அந்த மாணவி தெரிவித்திருக்கின்றார். அதோடு பாலியல் சீடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவருக்கு செல்போன் அழைப்பு வந்ததாகவும் அவர் ஒரு இடம் சார் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரிலே தெரிவித்திருக்கின்றார். அந்த சார் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவி படிக்கின்ற அண்ணா பல்கலை பொறியியல் கல்லூரியில் எப்படி இவர் அடிக்கடி அங்கே நுழைந்து வளாகத்தில் சுற்றி தெரிய முடியும்? எந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து மாணவிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்க வருகிறார். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? இன்றைய தினம் பெற்றோர்கள் அச்சப்படுகிறார்கள். அரசை நம்பித்தான் அந்த பெற்றோர்கள் மாணவியை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் படிக்க வைக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியிலே சுமார் 70 சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் 56 சிசிடிவி கேமராக்கள் தான்
வேலை செய்வதாகவும் தெரிவிக்கின்றார். மற்றவை ஏன் இயங்கவில்லை? 56 சிசிடிவி கேமரா தான் இயங்குவதாகவும் மற்றவர்களும் இயங்கவில்லை என்ற ஒரு வெட்கக்கேடான செயலை இந்த அரசு தெரிவித்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமான பகுதி. அப்படி மக்கள் நடமாட்டம் கூடிய அந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை நடப்பது கண்டிக்கத்தக்கது. அதோடு ஞானசேகரன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகையில் செய்திகள் உள்ளன. சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இப்படி சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளி எப்படி தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நடமாட முடியும்? இதை எப்படி அனுபவித்தார்கள்? இப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் உள்ளே நுழைந்தால் இப்படிப்பட்ட நிலைமைதான் ஏற்படும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது. யார் குற்றம் செய்தாலும் அவரை உடனடியாக கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இந்த குற்றவாளி திரு ஞானசேகரன் அவர்கள் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. 24ஆம் தேதி இந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கின்றார். புகார் செய்தவுடன் இந்த ஞானசேகரனை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது விடுவித்து விட்டார். எந்த விதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார்? பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை புகார் வந்த பிறகு அவரை கைது செய்யாமல் ஏன் வெளிவிட்டீர்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள். இது ஒருவரும் இருக்க, இன்றைக்கு காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார், ஹோஸ்டலில் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். காவல் ஆணையாளர் ஒரு கருத்தை சொல்கிறார், இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த முரண்பட்ட கருத்து இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக பத்திரிகைகளிலும் வலைதளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன, வலைதளங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகின்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். இதோட பல அமைச்சரோடு அந்த ஞானசேகரன் இருப்பதாக புகைப்படம் வந்திருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்களை அமைச்சர் சொல்கிறார்கள். நான் அதற்குள் செல்லவில்லை. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே பொறுப்பில் இருப்பதாக பத்திரிகைகளையும் வலைதளங்களும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை மறைப்பதற்கு எவ்வளவு நாடகத்தை அடங்கி. அது மட்டுமல்ல, இந்த வழக்கு பதிவு செய்தவுடன் அவர் பெயர் இடம்பெற்ற அந்த விளம்பர பேனர்கள், அந்த நோட்டீஸ், அந்த போஸ்டர்லாம் கிழித்தெறியப்பட்டதாக செய்தியில் வருகின்றன. ஆக திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் பாலியல் வன்கொடுமையில் சிக்கக்கூடாது என்ற நிலையில் தான் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றோம். இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால், உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இனியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற நிலையில் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். மற்றொரு மாணவி சென்னை சிந்தாரப்பேட்டையில் மணலம் குன்றிய ஒரு மாணவி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர்களை 10க்கும் மேற்பட்டவர்
தொடர் பாலியல் கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார். இது சென்னையில மட்டும் நடைபெற்ற சம்பவம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இந்த அரசு வழக்கம் போல கிடப்பில போட்டாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு சிறுமிகள் உட்படுத்தப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. அதோட புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அங்க அரசு மருத்துவமனையில் செவிலியராக ஒருத்தர் பணிபுரிந்து வராரு. அவருடைய அந்தரங்க போட்டாவை காட்டி, திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகி அந்தரங்க போட்டாவை காட்டி 10 லட்சம் ரூபாய் கொடுன்னு மிரட்டியிருக்கிறார். அந்த செவிலியர் உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பதை புகார் கொடுத்தார். மாவட்ட எஸ்பி அவர்கள் அங்க இருக்கின்ற அறந்தாங்கில் இருக்கின்ற டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார், விசாரிக்க வேண்டும் என்று. கிட்டத்தட்ட 15 நாட்கள் கிடப்பிலே போனது. அதற்கு காரணம் அவர் திமுக கட்சி சேர்ந்தவர் என்று இங்கே பத்திரிகையிலும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இது சட்டத்துறை அமைச்சர் இவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதாக வெளியாகி உள்ளன. இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு கொடும் குற்றச்செயலில் ஈடுபடுகிறவர்கள் திமுக கட்சி சேர்ந்த பெரும்பாலும் இருப்பதாக செய்திகள் வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இதனாலதான் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றவாளிகள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடந்தது. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டது. நாங்கள் சுதந்திரமாக செயல்பட விட்டோம். குற்றம் செய்வர்கள் அச்ச உணர்வோடு இருந்தார்கள். குற்றம் செய்வர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். ஆனால் இது ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே குற்றவாளி சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு சுதந்திரம் கிடைக்கல, வேலையே பயிர் மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் நேற்று பேட்டி அளிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து திமுக சேர்ந்தவரே இல்ல, தினந்தோறும் அமைச்சரை வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கிறாங்க, எல்லாருமே வந்து திமுக நபர் ஆயிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது திமுக பொறுப்பாளராக இருக்கின்ற காரணத்தினால்தான் தங்கு தடை இல்லாம அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று வந்ததாக தகவல். அதான் அதுல எல்லாம் இருக்குது. என்னென்ன நோட்டீஸ் இருக்குதெல்லாம் கேட்டா நானும் சேகரன் சொல்லுவாங்க. உண்மை பேசினா தானே ஆகும். நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே. ஆனா நோட்டீஸ் இருக்குது, ஒண்ணு மட்டும் இல்ல. இன்னும் எங்க பாருங்க தம்பி, இது அப்படி இதுல பேர் இருக்குது. அம்புக்குறி போட்டு பாருங்க, அந்த இடத்துல பேர் இருக்குது. அப்புறம் கீழதான் இந்த இடத்துல நானும் சேர்ந்து பதிவில் போய் கேட்டாலே தெரியும் சார். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது, ஊடகங்களுக்கும் பத்திரிக்கைக்கும் தெரியாத கிடையாது. எங்கிட்ட இருந்து விருப்பமான செய்தி பெற வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க அந்த பகுதிக்கு போங்க, நாங்க சொல்லுவது உண்மையா பொய்யான தெரிஞ்சுக்க உண்மையா தான் வெளியிடுங்க. சார், இப்போ அதிமுகவுடைய அடுத்த கட்ட பண்றீங்க, நீங்களும் தொடர்ந்து போராட்டம் பண்றீங்க. ஆளுநர் கிட்ட வந்து ஒவ்வொரு முறையும் போய் சொல்லிட்டு தான் வந்துருக்கீங்க. இதுலயும் வந்து வேந்தரா ஆளுநரும் இருக்க போறாங்க உங்க அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும். இதை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இன்றைக்கு தொடர் பாலியல் கொடுமைக்கு பெண்கள் ஆளாகிட்டாங்க. சிறுமியிலிருந்து மாணவியிலிருந்து பெண்கள் வரை இந்த ஆட்சியில பாலியல் கொடுமைக்கு ஆளாகிட்டாங்க. அதை கண்டித்து தான் இன்றைய தினம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறா இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு ரீதியாக உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறா இருந்தது. இன்றைக்கு முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய இறந்த காரணத்தினால அது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. வருகிற 30ஆம் தேதி
காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கழக நீதியாக, அமைப்பு நீதியாக இருக்கின்ற மாவட்ட அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடவடிக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி, வருகிற 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு ரீதியில் உள்ள 81 மாவட்டங்களில் நடைபெறும். சென்னை மாவட்டத்தை தவிர்த்து எஃப்ஐஆர்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க சார் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆளே கிடையாது, சைலண்ட் மோட்ல தான் வந்து ஏரோப்ளேன் மோட்ல வந்து அந்த போனை வச்சிருக்காரு, அதனால அப்படி ஒரு ஆளே கிடையாது சொன்ன மிரட்டுறதுக்காக. அதாவது புகார் கொடுக்குறீங்க எனக்கு புகாரின் அடிப்படையில் விசாரிச்சா பரவாயில்ல, கமிஷன் சொன்னது விசாரிச்சு அப்படி நியாயம் கிடைக்கும். இந்த புகார் வந்து அந்த மாணவி தான் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் யார் இருந்தாங்க இல்லை என்பதை விசாரிப்பது காவல்துறை கடமை. அதை தட்டி கழிக்கிறாங்க. இந்த சார் யார் என்பதுதான் அனைவருடைய கேள்வி. ஆனா யாருமே இல்லைங்கிறாரு அவர் அப்படித்தான் சொல்ல முடியும். குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி. ஆகவே எந்த உண்மையெல்லாம் வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு சரியான பாதையிலே நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். நீங்க அவரை போய் கேளுங்க, இன்னும் கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க, அவரை கேட்க வேண்டிய கேள்வி அங்க போய் கேளுங்க. நடக்குது அதுக்கும் நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும்னு சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர். நேற்று இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் நாங்க எப்படிங்க பொறுப்பேற்க? அதாவது ஆட்சி இருப்பது யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஆட்சி. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சர் இருக்குது. அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க, வேற யாருக்கு போய் கேட்பாங்க? அது வளாகத்தில் நடந்தாலும் சரி, இல்லது வெளியில் நடந்தாலும் சரி, அது பொறுப்பு அரசாங்கம் தான். இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, தினந்தோறும் கொலை நடக்குது. கொலை நடக்காத நாளே இல்லையே. இன்னைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலையும் பாத்தீங்களா, தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இன்றைக்கு கொலை பட்டியல் என்ன என்பதுதான் வெளியே வருது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் நாங்க கேட்கிறோம், ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, தினந்தோறும் நடக்குது. இன்னைக்கு திருப்பூர்ல பார்த்தா ஒரு பெண்மணி ஒரு அமைச்சர் துக்க விசாரிக்க போறாரு. அந்த பெண்மணி கேட்ட கேள்வி எல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்து இன்றைக்கு சரியான முறையில சட்ட ஒழுங்கு செயல்பட்டு இருந்தா எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த பெண்மணி கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார். அப்படி இருந்தும் கூட இந்த ஆட்சியில இன்னும் நிர்வாக சீர்கேடு இருந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சி எப்படி செயல்படுத்த வேண்டும்னு தெரியலையே. அதனாலதான் சொன்னேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் பல முறை சொல்லியாச்சு, இன்னும் அதுக்கு தீர்வு காண முடியல. அரசியல் காணல. இது நடந்த சம்பவம் உங்க பத்திரிகையில ஊடகத்தில் வருது. அதான் சொல்றேன், இதுல என்ன தவறு இருக்குது? நடக்காத சம்பவம் சொன்னீங்களா, நான் ஏத்துக்கிறேன். இத்தனை சம்பவம் நடந்துட்டு இருக்குல்ல, உங்களை அனைவருக்கும் தெரியுது இல்ல. அதுவும் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட செய்தி வச்சுதான் நான் பேசுறேன். நான் எங்கேயும் போய் பார்க்கல. உங்க பத்திரிகையில ஊடகத்துல வரைக்கும் செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்றேன். இதுல என்ன இருக்குது? நாங்கள் ஏற்கனவே 2 முறை ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஊழல்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி சொல்ல மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. ஆர்ப்பாட்டம்லாம் முடிக்கப்படுது. சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு மட்டுமல்ல, பாலியல் வன்கொடுமை மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கு. எந்தெந்த துறையில் முறைகேடு நடைபெற்ற பட்டியலை தயாரித்து சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, கூட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய இந்த விடியா திமுக அரசு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேதகு ஆளுநரை விரைவில் சந்திக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.